ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம மைக்ரோவேவ் இல்லாமல் தவாவில் கோதுமை மாவில் எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பவுலில் மிதமான சூட்டில் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அதில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். அப்போது அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறமா பீஸாக்கான பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் மீடியம் சைஸில் 2 பீஸா வரும். அது கூடவே அதுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கோதுமை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்க போகிறேன். இதை கோதுமை மாவு பதத்தில் பிசைஞ்சிங்கன்னா பீஸா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பீஸா வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். எனக்கு 1 மணி நேரத்துலேயே இது உப்பி வந்துடுச்சு. இப்போ குளிராக இருக்கிற இடத்துல 2-2.5 மணி நேரம் கூட ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சதை விட அதுக்கு டபுள் சைஸாக உப்பி வந்திருக்கு. இப்போது இதை திரும்பவும் பிசைஞ்சு நம்ம தேவையான சைஸ் எடுத்து அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வைக்கணும். இது உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி வச்சுக்கிறேன். இப்போது இதை நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் சைடாக ஃபோல்டு பண்ணி விடுங்க. அப்போது இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த ஃபோர்க் வச்சு இதை லைட்டாக குத்தி விடுங்க. குத்தி விடலைன்னா அது வந்து சப்பாத்தி ஊப்புற மாதிரி மேலே எலும்பி வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி குத்தி விடுறோம். இப்போது இந்த பீஸா பேஸை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கு ஒரு தவா எடுத்து அதில் இந்த பீஸா பேஸை சேர்த்து 3 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிடுச்சு. இதையே திருப்பி போட்டு திரும்ப 3 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போது நமக்கு பீஸா பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே துருவி வச்சுருக்க சீஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வெட்டி வச்சுருக்க சிவப்பு குடைமிளகாய் கொஞ்சம், பச்சை குடைமிளகாய் கொஞ்சம், மஞ்சள் குடைமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா எந்த குடைமிளகாய் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு மேலே நான் துருவி வச்சுருக்க சீஸ் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அவ்வளவு சேர்த்துக்கலாம். இந்த சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. இப்போ சில சீஸில் வந்து உப்பு இருக்காது. அப்படி இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு மேலே தூவிக்கோங்க லைட்டாக. அப்புறமா நான் ஒரு கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த கார்ன் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். இதில் நான் இனி கட் பண்ணி வச்சுருக்க ஆலிவ் சேர்க்க போகிறேன். பிட்டட் ஆலிவ்ஸ்ன்னு கேட்டால் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பீஸா சீசனிங் ஹெர்ப்ஸ் வந்து கிடைக்கும். அதுலேயும் நம்ம கொஞ்சமாக மேலே தூவி விடணும். இப்போ நம்ம பீஸா வந்து குக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். 5 நிமிஷம் வேக விட்டு பாருங்கள், இந்த சீஸ் ஃபுல்லாக உருகி இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக உருகலை, அதனால் 2 மினிட் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கூட மஷ்ரூம், தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இனி ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றி கட் பண்ண போகிறோம். பீஸா கட்டர் இருந்தால் அதை வச்சே கட் பண்ணுங்கள், சூப்பராக கட் ஆகும். அப்படி இல்லாதவங்க கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி சூடாகவே பரிமாற போகிறேன். அப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பீஸாவை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், அப்புறம் வெளியில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. இந்த பீஸா ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.